நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்னால ஹீட்டிங் எஃபெக்ட் என்ன ஆகும். இப்போ இதில் கொடுத்துருக்கோம், இதுவே சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், இந்த பல்ப் எரியுது. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டு நம்ம தொட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், பல்பை தொட்டோம்னா ஹீட் ஆகும். பார்த்துருக்கீங்களா, கை வைக்க முடியாது, சுடும். அப்போ என்ன ஆயிருக்கு, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது மூலயமா ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா. டூரிங் திஸ் ப்ராசஸ் மூலயமா எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படிங்கிறது எப்படியா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஹீட் எனர்ஜியாக ட்ரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ திஸ் நோன் அஸ் த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்கிறோம். ஸோ த ஹீட் ப்ரொடியூஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்டு பை அன் ஒயர். இது எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை பொறுத்தும் ஒயர்ஸை பொறுத்தும் இருக்குது. ஓகேவா. இப்போ நம்ம காப்பர் ஒயர் அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெரி லிட்டில் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அதனால இது என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியாக ஹீட் அப் ஆகாது குயிக்காக. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தின் ஒயர் ஆஃப் டங்ஸ்டன் இருக்கு இல்லையா, டங்ஸ்டன் அல்லது நிக்ரோம், அதை நம்ம பல்பில் யூஸ் பண்ணுறோம். அது ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடியது. ஸோ அது என்ன ஆகிடும், ஈஸியாக குயிக்காக ஹீட் அப் ஆகிடும். ஸோ இப்போ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டங்ஸ்டன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட் பல்ப் என்ன ஆகணும்னு பார்த்தோம்னா நிக்ரோம் ஒயர் அப்படிங்கிறது ஹீட் ஆகி ஹவுஸ் ஹோல்டில் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம், அப்ளியன்ஸாக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. அடுத்தது இதே மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய சம் யூசஸ் என்னென்ன அப்ளியன்ஸ்லாம் இருக்குங்கிற டிவைசஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபியூஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப்பு. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலாய் ஒயரால் ஆனது. எதால் மேடப் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா லெட் அண்டு டின் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரி லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடியதுனால மேடப் ஆனது. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கியூட்டோட கனெக்ட் பண்ணுறோம். அப்போ அந்த ஃபியூஸ் அப்படிங்கிறது யூஸ்வலாக எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிசிக் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அலோவ் பண்ணும். இப்போ அந்த கரண்ட் பாஸ் ஆகும் போது ஒயர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் லிமிட் வர்றப்ப இது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா ஹீட்டப் ஆகிடும். ஹீட்டப் ஆகிறதோடு மட்டும் இல்லாமல் லோ மெல்டிங் பாயிண்ட் ஆகி அது என்ன ஆரம்பிக்கும், ஈஸியாக மெல்ட் ஆகிடும். குயிக்காக மெல்ட் ஆகிறதுனால அது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா டிஸ்கனெக்ட் பண்ணிடும். அப்போ கரண்ட் என்ன ஆகாது, ஃப்ளோ ஆகாது. அப்போ நம்மளுடைய அப்ளையன்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் டேமேஜ் ஆகாமல். அதுக்காக தான் ஃபியூஸ் போடுறது. ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் குக்கர்ஸ், அடுத்தது எலக்ட்ரிக் கெட்டல்ஸ் அண்டு எலக்ட்ரிக் அயன்ஸ். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் வித் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய முக்கியமான அப்ளையன்ஸ். ஓகேவா. இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணு